வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மீதும் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் மீதும் முன்வைத்த விமர்சனங்கள் தான் இன்றைய காலத்தின் குரலின் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக டெண்டர் முறைகேடு வழக்கு, இடைத்தேர்தல் வழக்கு, உள்ளாட்சி தேர்தல் வழக்கு, பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு எதிரான வழக்கு உள்ளிட்ட அனைத்து வழக்குகளும் அடுத்தடுத்து திமுகவாலும் திமுக சார்புள்ளவர்களாலும் தொடரப்படும் வழக்குகள் அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றன என்பதுதான் முதலமைச்சர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. முதலமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா? முதல்வர் சொல்வது போல அதிமுகவை நேரடியாக எதிர்க்க முடியாமல் திமுக வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது திமுக தொடரும் வழக்குகளை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி ஒரு விமர்சனத்தை முதல்வர் முன்வைக்கிறாரா, அல்லது எதிர்க்கட்சிகளின் இயல்பான செயல்பாடுகளுக்கு அரசியல் சாயம் பூசுகிறாரா முதல்வர்? விவாதிக்கலாம். இன்று என்னோடு அரங்கத்திற்கு PS ஞானதேசிகன் தமிழ் மாநில காங்கிரஸ், கண்ணதாசன் திமுக, லெனின் இந்திய கம்யூனிஸ்ட், சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர், கலை அரசியல் விமர்சகர். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல PS ஞானதேசிகன் அவர்களிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த மாதிரியான வழக்குகள் போடப்படுது. ஒரு மூத்த வழக்கறிஞரா இதை எப்படி பாக்குறீங்க? அரசின் செயல்பாடுகளை வழக்குகள் மூலமா எதிர்கொள்ள முடியாம அதிமுக திணறுதா? அதாவது பொதுவாக இன்றைக்கு தகவல் அறியும் சட்டமும் அன்றைய காங்கிரஸ் அரசால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் என்பது இந்திய குடிமகனுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அதே போல் நீதிபதி பகவதி தொடங்கி நீதிபதி கிருஷ்ண ஐயர் தொடங்கி பல்வேறு வகையில் இன்றைக்கு பொதுநல வழக்குகள் என்பது விரிவடைந்திருக்கின்றன இந்திய உச்சநீதிமன்றத்தாலும் உயர்நீதிமன்றங்களாலும். ஆனால் பல சமயங்களில் இதிலே அரசியல் சாயம் பூசப்படுகிறது என்பது மறுப்பதற்கில்லை. பொதுநல வழக்கு என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டதென்றால், நீதிமன்றத்திற்கு செலவு செய்ய முடிந்து வர முடியாதவர்கள், ஏழைகளாக இருப்பவர்கள், சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், எந்த விதத்திலும் தங்களுக்கு சட்ட ரீதியாக உதவி கிடைக்காதவர்கள், அவர்கள் சார்பாக நீதிமன்றத்திற்கு வந்து அவர்கள் குரலை நீதிமன்றத்திலே பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த பொதுநல வழக்கு என்கிற ஒரு அமைப்பை நீதிமன்றங்கள் அவர்களாகவே உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் எல்லா விஷயங்களுக்கும் நீதிமன்றங்களை அணுகுவது என்கிற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதில் சில நன்மைகளும் இருக்கின்றன, சில தீமைகளும் இருக்கின்றன. ஏனென்றால் இந்திய அரசியல் சட்டம் என்பது சட்டமன்றம், நீதிமன்றம், நிர்வாகம் என்று பிரித்திருக்கிறது. சட்டமன்றம் தன் கடமையை செய்ய வேண்டும், நீதிமன்றம் அதனுடைய கடமைகளை செய்ய வேண்டும், நிர்வாகம் சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்டு நிர்வாகம் நடக்க வேண்டும். இந்த நிர்வாகமும் சட்டமன்றங்களும் சரியாக செயல்படாத போது, அல்லது சட்டமன்றத்தில் தவறான சட்டங்கள் ஏற்றப்படுகிற போது, நிர்வாகம் தன்னுடைய நிலை மாறி அந்த லட்சுமிரையை தாண்டுகிற போது நீதிமன்றங்கள் தலையிடுவது வழக்கம். ஆனால் நீதிமன்றத்திற்கு வருகிற வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்களே அந்த நீதிமன்றத்தை அணுகாத போது, அவர்கள் சார்பாக ஒரு அரசியல் கட்சிகள் சார்பாக நீதித்துறையிலே வழக்கு தொடுப்பது என்பதும் அந்த வழக்கை விசாரிப்பது என்பதும் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். இன்றைக்கு அப்படி நீதிமன்றங்கள் அடிக்கடி தலையிடணும் சொல்ல முடியுமா? எதிர்கட்சிகளுடைய ஜனநாயக கடமை இதுதான் அப்படிங்கறத இன்றைக்கு ராசா அவர் சொல்றாரு. இல்ல அதுதான் சொல்றேன். அதுல பாதி உண்மை, பாதி நன்மை, பாதி இல்லை என்பதற்கு காரணம், நிர்வாகத்தை நீதிமன்றங்கள் நடத்த முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதிமன்றங்கள் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு லட்சுமி ரேகை இருக்கிறது நீதிமன்றங்களுக்கும். ஆகவே பல்வேறு விஷயங்களில் எதில் தலையிட வேண்டுமோ அதில் நீதிமன்றங்கள் தலையிடலாம், எதிலே தலையிடக்கூடாதோ அதில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. எல்லாவற்றிலுமே நீதிமன்றம் தலையிட்டு இப்படித்தான் நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தால் நிர்வாகம் என்பது முடங்கி போகும் என்பது உண்மை. ஆகவே அதிலே மிக கவனமாக நீதிமன்றங்களும் இருக்க வேண்டும், வழக்கு தொடுப்பவர்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, உங்களுடைய கருத்தை கேட்டோம். அரசியல் விமர்சகரா ஒரு வழக்கு ஒரு முகாந்திரம் இல்லாம நீதிமன்றம் வரைக்கும் போகாது. ஆனா இப்படி எல்லா வழக்குகளுக்கும் அரசியல் சாயம் பூசப்படுறதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சில பொதுநல விஷயங்களில் வழக்கு தொடரப்பட வேண்டியது நியாயம், அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது.
ஆனால் எல்லா வழக்குகளும் வெறும் ஒரு பொது நலனுக்காக தாக்கல் செய்யப்படுகின்றனவா, இல்லை அதில் அரசியல் சாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வழக்குகள் நிச்சயமாக அரசியல் காரணங்களுக்காக போடப்படுகின்றன. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிக்குதுன்னா, ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பலர் பல நேரங்களில் முக்கியமான காலத்தை இந்த கேசஸை ஃபைட் பண்ணுறதுக்கே அவங்க செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அட்மினிஸ்ட்ரேஷனில் போக வேண்டிய நேரம் வக்கீல்களோட உட்காந்துக்கிட்டு வழக்கறிஞர்களோட அமர்ந்து கொண்டு எப்படி இந்த வழக்குகளை சந்திக்கிறது அப்படிங்கிறதுலே போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாக பிரிக்கலாம். அரசாங்கம் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சில மேட்டர்ஸ் இருக்கு, இந்த நபர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் நபர்கள் அவர்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சில மேட்டர்ஸ்னு இருக்கு. எல்லாமே அரசாங்கம் டிஃபெண்ட் பண்ணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நிச்சயமாக இது இப்போ ஒரு 20, 30, 40 கேஸை போட்டுட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தை முடக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்துருது. இல்ல முகாந்திரமே இல்லாம இவ்வளவு வழக்குகளை சந்திக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு இல்லையா? இல்ல முகாந்திரம் அப்படிங்கிறதுங்க, இப்போ கோர்ட் ஒரு விசாரணை செய்த பிறகுதான், அன்லஸ் ரொம்ப ஒண்ணுமே எந்த விதமான ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னா தவிர பிரைமா ஃபேஸி ஏதாவது இருந்தால் ஒரு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோர்ட்டினுடைய முக்கியமாக அவங்க கொடுக்குற தீர்ப்பில் அப்படி தான் இருக்கும். சரி, ஒரு விசாரணை பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்டே விசாரணை பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுங்க, இல்லை ஒரு நீதிமன்ற ரிட்டையர்ட் நீதிபதி விசாரிப்பார், இல்லை சிபிஐ விசாரிக்கும், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்போது இந்த மேட்டர்ஸ் ஒரு நாள் 2 நாள் 3 நாளில் முடிகிற விஷயங்கள் அல்ல. இப்போ இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக எத்தனை விசாரணைகள் போயிட்டுருக்கு. ஒன்று, செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற விசாரணை. ரெண்டாவது, அந்த எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளையும் உண்மை இல்லை, இது எல்லாமே வேண்டும் இல்லைங்க. நான் எதிர்கட்சிகள் சொல்வதில் சில விஷயங்களில் உண்மை இருக்கலாம், நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா இதுவும் பொதுநல வழக்காகத்தான் போய் அது இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த கொடநாடு மேட்டர்ல முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், அப்ப நாளைக்கு இதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போகலாம். அடிப்படையாக யார் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அவங்க எங்க வச்சிருக்கணும், கோர்ட்டுக்கு போய் சொல்லியிருக்கணும். கோர்ட்டுக்கு சொல்லாம ஓராண்டு காலம் இதை பற்றி பேசவே இல்லாம திடீர்னு கொண்டு போய் மீடியா முன்னாடி சொல்றாங்கன்னா யார் வச்சாங்க? திமுக தான் வச்சாங்க. திமுக வைக்கலைங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு திமுகவும் கோரிக்கை வச்சிருக்காங்க, இன்னும் சில கட்சிகள் கேட்டுக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். லாஜிக் ஒரு பேசிஸ் ரேஷனலா இருந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும். சப்போசிங் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, இல்ல சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க கேட்கறதுல ஒரு முகாந்திரம் இருக்கும். ஒரு நபர் டிவி கேமரா முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறார், அவரே ஒரு அக்யூஸ்ட். அதனுடைய அடிப்படையில் கூட எந்த விதமான ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ், ஒரு ஆதாரம் ஒண்ணுமே வைக்கல, உடனே முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னா இதே ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு ஃபைலிங் ஆஃப் கேசஸுக்கும் போகும். சோ நான் திமுக தனிப்பட்ட ஒரு கட்சியா சொல்லல, அதிமுக எதிர்கட்சியில் இருந்தாலும் இதே தான் செஞ்சிருப்பாங்க. இந்தியாவில் இது ஒரு சிக்கல். நீதிமன்றத்துக்கு போனா ஒருத்தர் அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு வருஷ கணக்கு ஆகும். அந்த பிரச்சனை தான். சரி, திரு கண்ணதாசன் இதை எப்படி பாக்குறீங்க? வேண்டுமென்றே முட்டுக்கட்டை போடுகிறார்கள், அரசனுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்காகவே வழக்குகள் அடுக்கடுக்காக வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2030 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் என்றையும் கெடுனார். அந்த காலத்தில் மன்னராட்சி இருந்தது, அமைச்சர்கள் அவருக்கு எடுத்து சொன்னாங்க. இப்போ மக்களாட்சி நடக்குது, அமைச்சரவைக்கு எதிர்கட்சிகள் தான் எடுத்து சொல்லணும். அந்த கடமையை எதிர்கட்சிகள் செய்யும் பொழுது இல்லை தவறுன்னு சொன்னால் இவங்க நிச்சயமாக அழிந்து போகக்கூடிய சூழல் தான் ஏற்படும். உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் நம்ம ஞானதேசன் அவர்கள் ஒன்று சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் போட்டால் எப்படி அரசாங்கம் நடக்கும்னு. அவர் சொல்கிறது சாதாரண மக்களுக்கு வேணால் வழக்கறிஞர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை கோடிக்கணக்கான பணம் கொடுத்து வழக்கறிஞர்களை வைக்குது. உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு என்ன அவ்வளோ திறமையான வழக்கறிஞர்களே இல்லையா, இல்லை வழக்குகளை விரைவாக நடத்த முடியாதா? சார் இன்னொன்று சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு அக்யூஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு. எந்த ஒரு அக்யூஸ்டும் உண்மையை சொல்றதுக்கு எந்த விதமான இம்பெடிமெண்ட்டும் கிடையாது சட்டத்தில். அவன் சொல்றத கோ அக்யூஸ்ட் அவனை என்ன யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு உடன்குட்டியாலே கன்ஃபெஷன் எடுக்கலாம். அது ஒண்ணு சட்டப்படி அதான் நடக்கும். சொல்லலையே சார், அதுதான் கோர்ட்ல சொன்னா உறுதியா நானே இருங்க. கோர்ட்ல சொல்லாதவங்க எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் அமைச்சரை பத்தி சொல்லிட்டு அவங்க உயிரோடு இருக்க முடியுமா? நீங்க இதுல பல்வேறு செய்திகள் அதுல சொல்றாங்க. நேற்றைய தினம்
5 பேர் மரணம் அடைந்திருக்காங்கன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பெயரை சொல்றாங்க, ஏற்கனவே அவருடைய உறவினர்னு பல்வேறு செய்திகள். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இதுனா புதுசா நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் திமுகவுடைய விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம நான் தெளிவா சொல்லல, திமுக விஷயத்தை நான் வரேன். பிரேமா பேசின்லாம் சொல்றாங்கல்ல, 2016 டிசம்பர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். 2017 ஏப்ரலில் அந்த கொலை சம்பவம் நடைபெறுகிறது. அதில் சம்பந்தப்பட்ட 5 பேர் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார்கள். ஏன் அப்படின்னு ஒரு குற்றவாளி சொல்றாரு, இதை விசாரிச்சிருக்கணும்ல. இன்னொன்று சொல்றாரு, எல்லாம் வழக்கு போடுறாங்கன்னு ஒரு செய்தியை சொல்றாங்க, திமுக எல்லாத்திலும் வழக்கு போடுங்க. உள்ளாட்சி தேர்தல்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திமுக இடஒதுக்கீடுக்காக வழக்கு போடுது. நீதியரசர் தாமாக முன் வந்து இதெல்லாம் சரியில்லைன்னு தடை கொடுக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் திமுக வழக்கு போடலன்னு மறுக்க முடியாது இல்லையா? எதுக்காக வழக்கு போட்டாங்க, எதனால நீதிமன்றம் என்ன செஞ்சு அதெல்லாம் பார்க்கணுங்க. திமுக வழக்கப்பட்டது தவறுன்னு சொல்லி தான் நிச்சயம் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கோம் இல்லையா? ஏன் எத்தனை முறை நேரம் கால அவகாசம் கொடுத்தோம் தேர்தல் நடத்தாம தவிர்க்கிறது யாரு? மாநில அரசா இல்ல திமுகவா? நீங்க அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் பல்வேறு விஷயங்களை. முதல்ல ஒரு குற்றச்சாட்டு டிஜிபிடியோ அல்லது ஊழல் தடுப்புகள் திமுக கொடுக்குது, குட்கா ஊழல் உட்பட. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே இல்லை. நாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போனாங்க, வழக்கு நடக்குதா இல்லையா? முதலமைச்சர் மேல அது மாதிரி புகார் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அவர் உறவினர்களுக்கு டெண்டர் ஒதுக்கினார்னு. உறவினர்கள் பார்த்தா தமிழ்நாடே உறவினர்னார், ஓகே பரவாயில்ல. ஆனா அதுல முகாந்தரம் இருக்குன்னா வழக்கு பதிவு. இவர் எதுக்கு மேல போய் வழக்கு போட்ட ஒரு ஸ்டே வாங்கினாரு? நடத்திருக்க வேண்டியதானே? நேர்மையானவர், எனக்கு அது மாதிரி கிடையாது, கை சுத்தம் அப்படின்னு தான் நிச்சயமாக வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பதவி விலகணும், அமைச்சர் பதவியிலிருந்து ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டை இல்ல அந்த அரசினுடைய செயல்பாடுகள் எதையுமே நடக்க முடியாம அடுக்கடுக்கா இந்த மாதிரி வழக்குகள் போடுறதுதான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு. இப்ப நான் கேட்கிறேன், உள்ளாட்சி அமைப்புகள்ல எந்த தேர்தல் பிரதிநிதியே கிடையாது, அதிகாரிகள் நடத்தலையா? அமைச்சர்கள் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் நம்புறாங்களா? கிடையாது. அவங்களுக்கே தெரியும் தான் நடத்தவே இல்லை. நாங்கள் ஒன்று அவங்க ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இவர்கள் இப்போதான் தான் நிர்வாகம் நடக்குதுன்னா நிச்சயம் சொல்ல முடியாது. இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு மொராலிட்டி எதிர்பார்க்கின்ற அளவில் தான் இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க, நீங்கள் பதவி விலகி நில்லுங்கன்னு சொல்லிட்டு. இல்லைனா அவர்கிட்டே அதிகாரம், அவர்கிட்டே ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமைச்ச துறை இருக்குதுன்ற பொழுது எப்படி ஒரு நேர்மையான விசாரணை நடக்கும்? இப்போ காவல்துறை யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் ஒரு நாள் குற்றச்சாட்டு, எந்த காவல்துறை அதிகாரி விசாரிப்பாங்க? இதுக்காகத்தான் அந்த பதவி விலகி நீங்க விசாரணையை சந்திக்கணும்னு சொல்றாங்க, தவிர வேறு தவறான காரணத்தினால சொல்லல. இந்த அரசு இன்னைக்கு கவிழ்ந்துரும் நாளைக்கு கவிழ்ந்துரும் அப்படின்ற ஒரு திமுகவுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு நடைபெறாத அந்த கோபத்தின் வெளிப்பாடாதான் இந்த வழக்குகள் தொடரப்படுறதா அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. இது அவங்க அறியாம பேசுறாங்கன்னு அர்த்தம். நாங்க அப்படி கவுக்கிறதுனா பெரிய விஷயமான கிடையாது, இந்த ஆட்சியை கவுக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்களே கவுக்க வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் வரணும்னு நாங்கள் விரும்புறதுனால தான் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் குற்றச்சாட்டுகளே கூறக்கூடாது, நீங்க பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தன்மை மட்டுமல்ல, ஒரு நீதிக்கு முரணான செயல் தான் நான் சொல்றேன். திரு லெனினுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அடுக்கடுக்கான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வேண்டுமென்றே அரசியல் சாயம் பூசப்படுகிறதா? என்ன சந்தேகம்? அதாவது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் அனுமதித்திருக்கிற ஒன்று தான் வழக்கு. நண்பர்கள் பல பேர் சொல்கிறாங்க, அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வழக்கு அதனால் வளர்ச்சி பாதிக்குதுன்னு. நான் கேட்குறேன், அரசு ஏன் ஒரு சமநிலையை ஈக்லிபிரியத்தை நீதியில் வச்சுருக்காங்கன்னா, அரசும் ஒரு தனிநபர் தான். ஒரு சாதாரண கடை கூட ஒரு பாதிப்பை கொடுக்குமேனால் அரசை வழக்கெடுக்கிற உரிமை நம்ம ஜனநாயகத்தினுடைய வலிமை. எனவே அது ஏதோ வீணான ஒன்றாக பார்ப்பது என்பது அடிப்படை. நான் ஒரு அடிப்படையான கேள்வி வைக்கிறேன். காவிரி சிக்கலுக்கு யார் காரணம்? நம்ம 2 மாநிலங்களுக்கான பிரச்சனை. முதலில் வழக்கிட்டது ரங்கநாதன் என்கிற மன்னார்குடியை சார்ந்த ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் தான். அவருடைய வழக்கு தான் இவ்வளவு பெரிய தீர்ப்பு இன்னைக்கு வந்தது. அப்புறம் நீங்க அரசே அதில் போய் சேர்ந்துக்கிட்டீங்க. இப்ப இது இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும் நம்ம கதை? இப்படி நீங்க ஒவ்வொன்றிலையும் பார்க்கலாம். அதே போல நீங்க சின்ன சின்ன ஊழல் வழக்குகளை கூட அங்க இருக்கிற பொது நலனில் அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் போடுகிறார்கள். அது அரசியல் சார்பாக இருந்தாதான் என்ன தப்பு? உண்மையை கொண்டு வருவதற்கு ஒரு வழக்கை போடுகிறோம், அதுல என்ன உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? நீங்க தான் தவறே செய்யாத, ஏன் நீங்க பயப்படணும்? அப்ப அடிப்படையில் பொதுநல வழக்குகள் போடுறவங்க எல்லாம் பல அரசியல் கட்சிகளோட தொடர்புடைய அரசியல் கட்சி சார்புடைய தவறு இல்லை. அரசியல் கட்சிகளே போடலாம், அந்த உரிமை இருக்கிறப்போ அரசியல் சார்பா யார் போட்டா என்ன? நான் கேட்பது அரசியல் கட்சி அதை நேரடியா போடலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க போடலாம், வாய்ப்பு இல்லாதவங்க அது மாதிரி போடலாம். தனிநபர்கள், நான் ஒரு தனிநபர், அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, நேரடியா இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த குற்றச்சாட்டை வைப்பதே ரொம்ப அபந்தமானது. அடிப்படையில் நம்முடைய சட்ட நீதி பரிபாலன முறைகளை பற்றி அறியாமல் பேசுவது. இரண்டாவது விஷயம், அரசாங்கத்திற்கு எல்லா வலிமையும் இருக்கிறது.
ஒவ்வொரு துறையிலும் தகவல் தருவதற்கு, தகவல் பெறுவதற்கு, வழக்கை நடத்துவதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிற ஒரு நிறுவனம் அரசு. அப்படிப்பட்ட அரசு இந்த வழக்கினால தான் நான் கேட்கிறேன், 8 வழிச்சாலையை நீங்க ஆதரிச்சீங்க, நீங்க கொண்டு வந்தீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொடூரமான முறையில் பல முயற்சிகள் எடுத்தீங்க. அதை எதிர்த்து வழக்கு போடாம என்ன பண்ணுவாங்க? இது வளர்ச்சி திட்டம் என்று நீங்க சொல்ல முடியுமா? இப்பயும் சொல்றேன், அது யாருக்கான வளர்ச்சி? அப்ப எதற்காக இந்த மாதிரியான அலங்கோலங்களை நீங்க அடுக்கடுக்கா செஞ்சீங்க? அப்ப நீங்க அதே போல ஸ்டெர்லைட் பிரச்சனை இன்னைக்கு வரையிலும் இந்த பிரச்சனை நீளுது. துப்பாக்கி சூடு, ஒரு அரசாங்கம் சொந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடுற அதிகாரத்தை எவன் கொடுத்தான்? எந்த நாடு கொடுத்திருக்கிறது? உலகத்தில் வேற எங்கேயும் இது மாதிரி கொடுமை இல்லை. அப்பாவி மக்கள் ஆயுதம் தாங்காமல் அறவையில் போராடினவர்கள் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு இப்போ ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சியா அதற்கு பின்னணியில் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்ப இவ்வளவு நாளாச்சு. அந்த பின்னணி எங்க இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு நெஞ்சில் உரம் இருக்குமே ஆனால் நான் கேட்பது அரசாங்கத்திடம், அந்த பின்னணி என்ன? அன்னைக்கு சொன்னீங்க தீவிரவாத இயக்கம், சமூக விரோதி. இப்ப எங்க அந்த விரோதி எல்லாம்? சுட்டுக்கொலை தெரிஞ்சிச்சு, சுட்டுக்கொள்ற சமூக விரோதிய சட்டத்தை முன் கொண்டு வந்து உங்க ஏன் நீதிமன்றத்தில் நிறுத்துறதுக்கு தைரியம் இல்ல? அதான் வழக்கு பதிவு விசாரணை நடைபெறுதா சொல்றாங்களே. இல்லை, அது நடக்குங்க. நம்ம நாட்டில் எல்லாமே நடக்குங்க, எல்லாம் நடக்கும். உண்மையில் வெளியே வருவதில்லை. எனவே வழக்கு போடுவது என்பதும் உண்மையை நோக்கிய தேடல் என்பதும். விசாரணை கோர்றதை எப்படி எடுத்துக்கிறது? விசாரணை எதுக்கு? இப்போ ஆளுங்கட்சியின் மீது விசாரணை கோர்றது, வழக்கு நடக்கும், விசாரணை நடத்தப்படும், ஆனாலும் விசாரணை மீது நம்பிக்கை இல்லைன்னா இப்போ ஏன் ஆளுங்கட்சியின் மீது விசாரணை? நம்பிக்கை இல்லாம இல்ல, அது எல்லாம் நடக்குது. சில வழக்குகளில் மிக காத்திரமான உண்மைகள் வருகிறது, சில வழக்குகளில் வருவதில்லை என்பதனாலேயே அந்த குற்றம் நடக்குதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த புரிதல் நமக்கு இல்லை. வழக்கில் உள்ள பிரச்சனைகள், அந்த வழக்காடுகிற முறை, அரசாங்கமே ஒரு வழக்கு எடுத்து நடத்துது. எல்லா கொலை வழக்குகளையும் அரசாங்கம் தான் பாட்சி, எல்லா கொலை வழக்குகளும் அரசு தரப்பு வெற்றி அடைந்து விட்டதா? இல்லையே. அப்ப கொலையே நடக்காம இல்லையா? மரணம் நடந்திருக்கிறது, கொலைகள் நடந்திருக்கு, மரணம் நடந்திருக்கு. ஆனா உண்மையான குற்றவாளி பல நேரங்களில் நம்முடைய நீதி பரிபாலன முறையில் வெளியேறி விடுகிறார்கள் அல்லது தண்டிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய நீதி பரிபாலன முறையில் சில அடிப்படைகளை வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அது வருது. அதை மாற்ற வேண்டும் அல்லது அதை எவ்வளவு சயின்டிபிக்கா மாற்றணுங்கிறது இன்னொரு வகை. ஆனால் இன்றைக்கு காட்சி ஊடகங்கள், நண்பர் கூட சொன்னாரு, அவர் சொல்ல வேண்டிய இடம் கோர்ட்டு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குவோம், இன்றைக்கு காட்சி ஊடகங்கள் மிகப்பெரிய வலைப்பின்னல் வந்திருக்கு. அசிமானந்தா என்கிற ஒரு சாமியார் மெலகான் குண்டு வெடிப்புல மிகப்பெரிய அளவிற்கு சிறையில் இருந்த போது அங்கே சென்று பேட்டி எடுத்து அந்த பேட்டி வெளியே வந்த பிறகுதான் பல உண்மைகள் வந்தது. அசிமானந்தாவே மனம் விரும்பி சொன்ன விஷயங்கள்லாம் வெளில வந்தது. இப்போ ஒரு குற்றவாளிக்கு, ஒரு குற்றவாளி தான், நீங்க சொல்ற மாதிரி வச்சு குற்றவாளி தான், அவன் மனசை திறந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்கு? எனக்கு யார் காரணம் சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்கு? ஏன் நீங்க அதை கற்றல் பண்றீங்க? காட்சி ஊடகத்துல வந்து அதை எடுக்க கூடாது எந்த சட்டத்தில்? அதோட சேர்ந்து ஓராண்டுக்கு பிறகு இல்ல, நான் சொல்ல வருவது, எனவே வாய்ப்பில்லாத போது, ஏன்னா ஒடுக்குமுறை மர்ம சாவுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. இதுல 5 பேர் சாவு என்பதே இந்த அரசின் மீது விழுந்த கரும்புள்ளி. 1.5 ஆண்டு ஆயிருக்கு. இதை வந்து தீவிரமான புலன் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது அரசை வேண்டும் என்று குற்றம் சாட்டுவதற்காக இல்லை. ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் ஒரு முதல்வர், அவர் அதிகமாக தங்குகிற ஒரு இடம், அந்த இடத்துல இருந்த காவலாளி இருந்து ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா நடக்குது. அப்ப இன்றைக்கு காவல்துறையை சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற முதல்வர் அதில் கவனமாக இருந்து அந்த உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு அவர்களே சொல்கிறார்கள் என்று சொல்கிற போது சந்தேகம் எழுகிறதா இல்லையா? இந்த இடத்தில் எதிர்கட்சிகள் ராஜினாமா பண்ண கோர்றது என்ன தப்பு? தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். ஒரு குற்றச்சாட்டு வந்து தார்மீக பொறுப்பு. நான் சொல்றேன், இந்தியாவில் பல உதாரணங்கள் உண்டு. ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்காக ரயில்வே மந்திரி தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. இடதுசாரி அமைச்சர்கள் பலர், சின்ன குற்றச்சாட்டு, ஒரு காவல்துறை ஒரு மாணவனை சுட்டுக் கொன்னுட்டாங்க கேரளாவில், எனவே அவர் பதவி விலகி விட்டு அந்த வழக்கு முடிந்த பிறகுதான் மீண்டும் வந்தாரு. பல நல்ல உதாரணங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இது ஏதோ வேற ஒரு வித தளத்தில் கொண்டு போறீங்க. அரசியலை தூய்மைப்படுத்துவது, அரசியலை பண்படுத்துவது என்று வருகிற போது இதையும் நம்ம இணைக்க வேண்டிய காலம் இருக்கிறது. லாஜிக்க பாருங்க, இவர் வந்து நாளைக்கு கோர்ட்ல இந்த டெபாசிஷனை அதை கொடுத்துறாரு, ரைட்? கோர்ட் அதை டேக்ஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் இட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஆக்ஷன். அப்போ திரு லெனின் சொல்றதை ஏத்துக்கலாம். இப்ப நாளைக்கு ஒருத்தர் வந்து மீடியா முன்னாடி அவங்க பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்லல, ஆனால் கோர்ட்டிலும் அதை கூற வேண்டும், அப்பதான் அதுக்கு விசாரிக்க முடியும். நீங்க மீடியாட்ட சொல்லிட்டாருங்க, அப்போ உடனே ராஜினாமா பண்ணோம்னா டெய்லி யாராவது ஒருத்தர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக தலைவருக்கு எதிராக இல்ல மார்க்சிஸ்ட் தலைவருக்கு எதிராக யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா உடனே வந்து ராஜினாமா ராஜினாமா செய்யணும், கோர்ட் கேஸ் இல்லைங்க, ராஜினாமா செய்யணும் யாராவது கேட்கறதா நியாயமா இருக்குமா? வழக்கு போடுறது இல்லைங்க. அதுதான் சொல்றேன், இந்த கேஸ்ல நாளைக்கு இதே குற்றவாளி
கோர்ட்டுக்கு போய் இதே டெபாசிஷனை கொடுத்து கோர்ட் அதை வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் திரு லெனின் சொல்றதோ திரு கண்ணதாசன் சொல்றதோ நியாயமான ஒரு கோரிக்கை. ஆனால் அது நடக்கும் வரை உடனே ராஜினாமா. ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னாரு, அது திரு கண்ணதாசன் வெரிஃபை பண்ணலாம். இந்த பொங்கல் ரேஷன் கார்டு ஒரு குரூப்புக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறது கேஸ் வந்துச்சு இல்லையா, அது அந்த கேஸை போட்டது ஒரு திமுக நபர் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் எங்கேயுமே திமுக பொங்கலுக்கு இந்த இது கொடுக்க கூடாதுன்னு எங்கேயுமே பார்க்கல. இல்ல முதலமைச்சர் சொல்றாரு, அதான் உங்ககிட்ட கேக்குறேன், உண்மையானு தாராளமா அவர் சார் 1000 பொய் சொல்றாரு முதலமைச்சர். அது ஒண்ணு அவ்வளவுதான். இல்ல ஏன்னா அப்படின்னா கட்சி அதிகாரப்பூர்வமாவே தெரியல, இல்ல பொங்கலுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. புரியாது. இல்ல அந்த டூப்ளிசிட்டி என்னன்னா, இப்ப இவர் திமுக நபரா இல்லையா ஃபர்ஸ்ட் அது வந்து தெரிஞ்சாகணும். முதலமைச்சர் திமுக நபருங்கிறாரு, திமுக பருப்பு தானே இல்லைங்க, அவர் திமுக நபர் இல்லன்னா நீங்க சொல்லிட்டு போயிடுங்களேன். நான் இப்ப இல்லன்னு சொல்றேன், நீங்க இல்லன்னு சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன், இவங்க ஒரு சொல்றாங்க 2G வழக்குல சிஏஜி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, அவ்வளவுதான். என்ன பண்ணீங்க? அவர் ஏதோ கொடுத்துட்டாரு, கோர்ட்ல போய் சொல்லன்னு விட்டுட்டீங்களா? அது உடனே வழக்கு எடுத்து இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணி சைபர் பூஜ்யம் தெரியாதவங்க எல்லாம் ஒரு ஓடியெல்லாம் இழுத்து ஏழெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதைத்தான் நாங்கள் சொல்றோம். நீங்க செலக்டிவா பண்றீங்க, இவங்க கையில இருக்குது. ஏன் ஆராசா ராஜினாமா பண்ணல, கனிமொழி கைது செய்யப்படல, இல்லாத வழக்குக்கா கைது செய்யப்பட்டாங்களே, இங்க மட்டும் என்ன நடந்தது? அதுதான் நாங்க சொல்றோம். குற்றவாளி ஒரு குற்றவாளி கோவைக்கு வழக்குல இன்னார் உடன் குற்றவாளி என்று சொல்கிறான், அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும், நேரம் உடனே எடுத்து கோர்ட்ல போய் நேர்மையான காவல்துறையா இருந்தா அவரை எடுத்துட்டு போய் கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி இந்நேரம் நடந்திருக்கும் கதை. ஆனா சொன்னது காவல்துறை கைது முதலமைச்சரை பத்தி. அதனால இவங்க எல்லாம் உடனே குறுக்குறாங்க. அது எப்படி ஒரு அக்யூஸ்ட் எப்படி பேசலாம் அப்படின்றதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பான கருத்துக்கள் தான். குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடாது என்று எங்கேயும் தடை இல்லை. நீதிமன்றத்திலும் சொல்லலாம், வெளியிலும் சொல்லலாம். சொல்லாம நீங்க வெறும் மீடியாவுக்கு மட்டும் சொன்னா போராதுங்கிற நாங்க நீதிமன்ற நீதி கிடையாது வெளியே சொல்றாரு. தெஹல்கா வந்து இதுல இன்வால்வ் ஆனது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. தெஹல்காவுடைய ஸ்டிங் ஆபரேஷனை பற்றி நல்ல அபிப்பிராயம் நாட்டில் இல்ல. இல்ல நம்ம ஒரு வழக்கு மட்டும் நம்ம எடுத்து பேசல, இது தொடர்பா இன்னைக்கு நிறைய தேர்தல் நடைபெறுவதற்காக பல விஷயத்துக்கு வருவாங்க. இதை முதல்ல நான் எடுத்துக்கிறேன். இப்ப இருக்கிறது பிரதானமா அந்த பிரச்சனை இருக்குது. முதல்வர் ராஜினாமா செய்யணுங்கிற அளவுக்கு போயிருக்கு அந்த விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி, முதல்வர் அதில் இன்வால்வ் ஆயிருக்கார். முதல்வருடைய அவர் அப்படி ஒன்றும் சொல்லலை. முதல்வர் இந்த பிரச்சனையில் இந்த வேலைகள்லாம் செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லலை, இறந்து போன டிரைவர்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாரு. இப்போ அந்த கனகராஜ் டிரைவர் இறந்து போயிட்டார். இப்போ இல்ல அதற்கான புலனாய்வு வேண்டாம், அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதற்கான புலனாய்வு ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் ப்ளே பண்ணாரு, இல்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரு, ஏதேனும் ஒன்னு இருந்தா கூட ஒரு லாஜிக்கா வந்து குஜராத்ல ஒரு இறந்து போன நடத்தாம அதிமுக தவிர்ப்பதற்கு திமுக போட்ட வழக்குகள் தான் காரணம் அப்படின்னு அதிமுக சொல்லுது. இதற்கு உங்களுடைய இல்ல அதுல வந்து சில சமயங்கள் அவங்க நிர்வாக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எல்லா வழக்குகளையும் திமுக போட்டது நான் சொல்ல முடியும்? உதாரணமா ஆர்கே நகர் அந்த இடைத்தேர்தலில் லஞ்ச பணம் கொடுத்தது, அது சம்பந்தமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையமும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதை வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் திமுக தூண்டியதுன்னு சொல்ற முடியாது. ஆனா இந்த வழக்குல திமுக தூண்டியது மாதிரி அவர் வந்து ஒரு கோவையில அப்படியே திமுக மத்திய அரசு சார்ந்த அமைப்புகள் தானே எல்லாத்திற்கும் எல்லா வழக்கும் அதுல இல்ல, அது எல்லா வழக்கும் நான் ஒரே மாதிரி பார்க்க முடியாதுங்கிறேன். ஆனா மற்ற வழக்குகள்ல திமுக கை இருக்கத்தான் செய்யுது. இப்ப நான் தெஹல்கா பத்தி நான் அதான் சொல்ல வரேன், நீங்க விட மாட்டேங்கிறீங்க பேச. நீங்க விட்டா இவங்க விட மாட்டாங்க. தெஹல்கா என்ன சொல்லுங்க, தெஹல்கா குஜராத் கலவரத்துல படுகொலையில தெஹல்கா ஸ்டிங் ஆபரேஷன் ஆய்வு நடத்தினதுல அவங்க என்ன கடைசியா முடிவு என்ன சொல்றாங்கன்னா, தெஹல்கா பாஜகவிடம் பணம் வாங்கி கொண்டது, காங்கிரசிடமும் பணம் வாங்கி கொண்டு தான் செஞ்சது சொல்றாங்க. எதிரெதிர் முனையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்ட்டையும் பணம் வாங்கிட்டு செஞ்சதுன்னு சொல்லி அவுட்லுக்கினுடைய ஆசிரியர் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். அப்போ அந்த கட்டத்தில் இவங்களை ரொம்ப மோஸ்ட்லி நாட் ஸோ டிபெண்டபிள்னு சொன்னார். அவர் நம்பவே முடியாத ஒரு குரூப்பு, பணத்துக்காக அவங்க எதையும் செய்வாங்கன்னு சொல்லி. இப்போ தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் திடீர்னு இதில் வந்து இந்த டேப்பை வெளியிடுறாரு. அந்த அக்யூஸ்டை கூப்பிட்டு வச்சு அவரை வந்து சொல்ல சொல்லி அந்த டேப்பை வெளியிடுறாரு.
இல்ல, இந்த தெகல்காவுக்கு பின்னாடி இந்த மாதிரி இல்ல, வழக்கு இல்ல, தொடர்ந்தாலே அவர் தொடர்ந்தாலே தெகல்காவுக்கு ஆட்சி அப்புறம் கவிழ்ந்தது, போய் சதி, ஒரு company உள்நோக்கம் கண்டது, ஆரம்பிச்சு. அப்படி சொல்லல. காழ்ப்புணர்ச்சி, இப்படி எல்லாம் சொல்றதை வந்து அப்படி எப்படி எப்படி எடுத்துக்கணும்? சொல்ல வேண்டியிருக்குன்னா நான் அதான் சொன்னேன். இல்ல, முதலமைச்சர் அதை தேர்தல் சொல்றாரு. ஆணையம் தொடுத்த வழக்குல நான் அப்படி சொல்லல, நீங்க கவனிக்கணும். அதுல நான் சொல்லல திமுக டெண்டர் வழக்கு சொல்றாங்க, மற்ற வழக்குகள் எல்லாம் சொல்றாங்களே. வரட்டும். டெண்டர் வழக்கெல்லாம் வந்து திமுக தான் டெண்டர் போட்டுச்சு, நான் சொல்லல. ஆனா ஒவ்வொரு வழக்கு போடும்போது திமுக என்ன செய்யுது, சிபிஐ நடத்தணும், அதை எடுத்த உடனே சிபிஐ நடத்தணும் சொல்லுது. இப்ப இந்த இதுலயும் சிபிஐ நடத்தணும் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் இல்ல, முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுங்கிறாங்க. CBI ன்னு வெளியில அவர் சொன்னாரு, 2G வழக்கு சொன்னாரு. 2G வழக்கு யார் போட்டா? சுப்பிரமணிய சாமி போட்டு 18 இல்ல, மாசமா முதல்வர் இருங்க. கீழ இருக்கிற துறை 18 மாசமா பதிவு 18 மாசமா அந்த அவருக்கு அனுமதியே தரப்படல. வெளிப்படைத்தன்மைக்காக மத்தியில இருக்கக்கூடிய அமைப்புகளை போடுறாங்க. இதுல என்ன தவறு இருக்க கூடுது? ஏங்க பிறகு என்ன சொல்றாங்க? சிபிஐ குறை சொல்றாங்க. சிபிஐ அந்த அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்கல, அதிகாரியை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னு சிபிஐ மத்திய அரசினுடைய எடுபிடி. அது வந்து அது உண்மைதானே? காங்கிரசுக்கு இது அதிமுக மத்திய அரசு அதிமுக மத்திய அரசின் எடுபிடி. அதனால அதிமுகவுக்கு ஆதரவா சிபிஐ செயல்படுதுன்னு பிறகு சொல்றாங்க. திரும்ப என்ன செய்யறாங்க? இன்னொரு வழக்கு வரும்போது சிபிஐ கொடுங்கன்றாங்க. அப்ப உங்களுக்கு பிஜேபிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? திரும்ப சிபிஐ நம்பலேங்கிறீங்க. ஏஜென்சியா உங்களுக்கு என்னாச்சு? நீங்க வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்டிங், பிஜேபியினுடைய இப்ப பிஜேபியினுடைய கைத்தறியா நீங்க மாறிட்டீங்களா? நீங்க சொல்றதுக்கு சிபிஐ கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? எங்க சிபிஐ இன்னைக்கு இருக்க லட்சணத்துல யாராவது சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு சிபிஐ என்ன லட்சணத்துல இருக்குது? அது மாதிரி ஆக்குனது யாரு? அது ஆக்குனது யாரு? யார ஆக்கிட்டு போறாங்க? அதையும் சொல்லுங்க. என்ன செஞ்சாருன்னு அதையும் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்குதுங்க. தொடர்ந்து மத்தியில் ஆட்சி செய்த அனைத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரும் வந்து கேட்க கூடாதுங்க, இது இப்படிதான் நடக்கும். நீங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. விசாரணை நடத்துங்க. சிபிஐ உச்சநீதிமன்றம் முதல்வரே விசாரணை உச்சநீதிமன்றம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு. என்கவுண்டர். ஆனா அது என்கவுண்டர் தான். ஆனா அது சம்பந்தம் இல்ல. இதத்தான் அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஒன்னொன்னும் அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க அந்த அறிக்கையை தப்பா சொல்றாரு. அறிக்கையை நீங்க படிச்சு பாருங்க. 17 கேஸ்ல பொலிட்டிஷியன் என்கவுண்டர் இருங்கங்க. 3 கேஸ்ல என்கவுண்டர் ஃபேக்ட்னு சொல்லிருக்கு. அததான் நானும் சொல்றேன். ஆனா அரசியல்வாதிகள் சம்பந்தம் இல்ல. ஆனா குஜராத்ல என்கவுண்டர் நடந்தது உண்மை. ஆனா யாருங்க அவர் போலீஸ்காரருக்கு பிடிக்காது என்ன? அவர் போய் சுற்ற போறாரு என்ன? இதைத்தான் நாங்க சொல்றோம். இதைத்தான் நீதி அமைப்புகள் வந்து மோசமாக அவைகளும் ஆட்சியாளர் கையில சிக்கிட்டு சின்ன பண்ணமாயிட்டு தான் அவர் சொல்றாரு சிபிஐ யார் போவாங்கன்னு. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அதையும் பேசலாம். திரு ஞானதேசிகன், வழக்கு தொடர்ந்தாலே அது சதி, ஆட்சி கவிழ்ப்பதற்கான முயற்சி அப்படின்னு முதல்வர் சொல்றதை எப்படி பார்க்கலாம்? அது தவறு. காரணம், நீதிமன்றத்திற்கு வந்து போவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை வந்து சரியாக பயன்படுத்துகிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நீதிமன்றத்திற்கு போவதே தவறு என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கு டெண்டர் முறையை பற்றி நண்பர் கண்ணதாசனும் யாரோ சொன்னார்கள். இன்றைக்கு டெண்டரை பற்றி பார்க்கிற போது பாதிக்கப்பட்ட டெண்டரில் பாதிக்கப்பட்டவர்கள் போகலாம். அதே போல் ஒவ்வொரு விஷயத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எல்லா விஷயங்களையுமே ஒரு அரசியல் இயக்கம் கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வழக்கறிஞர் பிரிவு பலமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர்கள் அந்த வழக்குகளை போடுவது என்பது நீதிமன்ற நேரத்தையும் வீணாக்குவதாக இருக்கிறது. அது வந்து துஷ்பிரயோகம் செய்வதாக இருக்கிறது. உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தவறு இருக்கு? இல்ல தப்பு இல்லம்மா, தப்பு கிடையாது. நீதிமன்றத்துக்கு போவதற்கு தவறு கிடையாது. எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. எல்லோரும் போகலாம். ஆலந்தூர் பாரதி போகலாம், நண்பர் கண்ணதாசன் போகலாம், எல்லோரும் போகலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த போகிற போது யாருக்கு வசதி இருக்கிறதோ அந்த பொதுநல வழக்கு என்பது ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது நண்பர் கண்ணதாசனுக்கு நன்றாக தெரியும். பொதுநல வழக்கு ஏன் போட வேண்டும், எப்பொழுது போட வேண்டும் என்பதற்கெல்லாம் வரமுறைகள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வருகிற போது அது திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நிர்வாக முறைகளிலே தினம் தினம் குறுக்கிடுகிற போது அந்த நிர்வாகம் நடைபெற முடியுமா என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. அதற்காக எல்லாவற்றிலும் கோர்ட்டுக்கே போகாமல் தீர்வு கிடைக்கும் என்பதை நான் சொல்லவில்லை. இன்றைக்கு கடைசி தீர்வாக நீதிமன்றங்கள் தான் இருக்கின்றன.
இன்றைக்கு மனிதனுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நீதிமன்றங்கள் தான் கடைசி கட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு கஜா புயல் வந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மதுரை நீதிமன்றத்திலே கஜா புயலுக்கு ஒரு வழக்கு வருகிறது. 2 நாளில் அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அறிக்கை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அறிக்கை தருகிற அந்த கலெக்டர்கள் எல்லாம் கஜா புயலிலே அவர்கள் களத்தில் இருக்கிற போது இந்த அறிக்கை தயார் செய்வதற்கு அவர்கள் கவர்மெண்ட் பீடரை சந்திக்க வேண்டும், அதற்கான மனு தயார் பண்ண வேண்டும், மனு போட வேண்டும். ஆகவே அவர்கள் கஜா புயலிலே களத்தில் இருப்பார்களா அல்லது மனு போடுவதற்கு அவர்களாலே முடியுமா? இவையெல்லாம் சில சங்கடங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே நாங்கள் தினம் தினம் பார்ப்பதால் சொல்கிறேன். சில விஷயங்களில் நாம் சில சுய கட்டுப்பாடு தேவை. நமக்கு வேண்டுமானால் விடாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா திரு ஞானதேசிகன்? இல்ல, தப்பு தப்பு தப்பு. நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. பல விஷயங்களில் தலையிடுகிறார்கள், பல விஷயங்களில் தலையிடக்கூடாது. தனக்குள்ள லட்சுமண ரேகையை சுயமாக அவர்கள் வகுத்து கொள்ள வேண்டும். பொதுநல வழக்கு எப்பொழுது வரலாம், யார் பொதுநல வழக்கு போட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் யார், இதை போடுபவர்கள் யார், சொல்லக்கூடிய அந்த எல்லைங்கிறது அரசாங்கத்திற்கும் இல்லை நீதிமன்றத்திற்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. வர வேண்டும். இதுக்கு பேரே இருக்குமா, வெக்ஸேஷியஸ் லிட்டிகேஷன், ஃப்ரிவலஸ் லிட்டிகேஷன். நீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கிறதுமா, நீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கிறது. நான் சொல்றது நீதிமன்றங்கள் தான் சுயமாக. மூத்த வழக்கறிஞர் ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீதிமன்றங்களுக்கு நான் சொன்ன ஒரே நிமிஷம் கண்ணதாசன், ஒரே நிமிஷம். அதாவது கண்ணதாசன், நான் நீதிமன்றத்துக்கு போவது தவறு என்று சொல்லவில்லை, நீதிமன்றத்துக்கு போவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் பல நேரங்களிலே நீதிமன்றங்களுக்கு போய் தான் நியாயங்கள் கிடைக்கிறது, நான் ஒத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு கடைசி சாதாரண மனிதனுடைய கடைசி புகலிடமாக நீதிமன்றங்கள் தான் இருக்கின்றன. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் நீதிமன்றத்தினுடைய தினம் நடவடிக்கைகளில் நீதிமன்றத்திற்கு போய்கொண்டிருக்கிற போது பல நேரங்களிலே நிர்வாக சிக்கல்கள் வருகிறது என்பதை அதையும் நாம் வழக்கறிஞர் என்ற முறையில் உணர வேண்டும். இன்றைக்கு அரசியலிலே சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் சில சுய கட்டுப்பாடுகள் நீதிமன்றத்துக்கு வேண்டும். உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதற்கு நான் அறிவுரை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நீதிமன்றங்கள் தன் சுய கட்டுப்பாடு சில நேரங்களிலே வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், கருதுகிறேன். அது என்னுடைய உரிமை. அதாவது அதாவது பொதுநல வழக்கெல்லாம் சில கட்டுப்பாடு உண்மைதான். அப்போ ஒரு தவறான பொதுநல வழக்கு போட்டா நீதிமன்றம் எடுப்பிலே இதை பொதுநலம் கிடையாதுன்னு அனுப்பிச்சிடும், அதை எடுத்துரும். அது ஒன்றும் பெரிய அப்படி அனுமதிக்கப்பட்ட வழக்குகள்னா அதுல பிரமா பேசி இருக்குன்னு அர்த்தம், பொதுநலன் இருக்குன்னு அர்த்தம். ஐயா ஒன்று கேட்டா டெண்டர்ல பாதிக்கப்படும், அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பொது பணத்தை யார் மோசடி செய்தாலும், பொது வாழ்க்கையில் யார் மோசமாக இருந்தாலும் எந்த ஒரு குடிமகனும் உயர்நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ பொதுநலன் வழக்குன்ற பேர்ல அணுகலாம். இப்ப ஒரு மூத்த வழக்கறிஞர் இல்ல, மூத்த வழக்கறிஞர் இது மாதிரி ஊழலுக்கு எதிராக தவறாக நடக்கூடிய அமைச்சருக்கு எதிராக நீங்க போக கூடாது, நேரத்தை வீணாக்குறீங்கன்னு சொன்னா இப்ப ஐயாவுக்கு தெரியும் அது எத்தனை அட்வொகேட் ஜெனரல்ல இருந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்ல இருந்து அரசு வழக்கறிஞர்ல இருந்து கோடிக்கணக்கில் உங்களுக்கு கட்டணம் கொடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு அரசு அதிகாரிகள் இருக்காங்க. சாதாரண பாமரனா ஒரு பதில் மனு தயார் பண்றதுக்கு எடுப்புல தயார் பண்ணலாம், எல்லாம் அரசு பக்கத்துல அங்க வர வச்சே செய்யலாம். ஆனால் அதனால நிர்வாகம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றது அது நிர்வாக பாதிப்பு இல்ல, அரசனுடைய கையாளாகத்தனம். இன்னொன்னு, கஜா புயல்ல நீதிமன்றம் தலையிட்டு 2 நாள்ல மாவட்ட ஆட்சியர் வரணும்னு சொன்னது ஒரு அறச்சீற்றம், நீதிக்கான ஒரு அறச்சீற்றம். காரணம் என்னன்னா, 4 நாட்களாக அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து போனது. அதாங்க உண்மை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த நடவடிக்கை எதுவுமே நடக்கல. நீங்க பாராட்டுனீங்க, நாங்க பாராட்டவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பா பேசிட்டு இருக்கேன். திமுக கூட்டணி அதுக்காக இல்ல, மிக தெளிவாக எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சு, படம் முடிச்சு காட்டிட்டாங்க. அப்ப அந்த அறச்சீற்றம், மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குடிநீருக்கு வழி இல்லை, இன்னும் சொல்ல போனால் குடிசை வீடுகள் அத்தனையும் காலி ஆயிடுச்சு, எல்லாமே சரிந்து போய் கிடக்கு. இந்த நிலையில ஒரு நீதிமன்றம் ஒருத்தரை கேட்கறது என்பது ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு. அவர் மாவட்டத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியல் ஆபீசரும் கூட. அப்படிதான் இருக்குது நம்முடைய நிர்வாகத்துறையும் நிர்வாக முறையும் நீதிமுறையும். அந்த அடிப்படையில் அவரை கேட்கறது என்பது இவரே நேரடியாக போகணுங்கிறதுக்காக அல்ல, இந்த சம்பந்தமான தகவல்களை அவர் கொடுக்கணும். ஏன்னா இந்த தகவல்கள் அரசுக்கும் வரவில்லை,
கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. இந்த நிலையில் வேறு வழி இல்லாத காரணத்தால் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வின் அடிப்படையில் ஒரு அறச்சீற்றத்தோடு ஒரு நீதிமன்றம் தலையிடுகிற போது அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதோ அல்லது அரசு அல்லது நிவாரண இப்ப என்ன ஆச்சு, ஏன் நிவாரணம் இன்னும் முழுமையடையல? இன்னைக்கு தேர்தலுக்கு என்ன காரணம் சொன்னாங்க, ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க? அடம்பிடித்து ஒரு தேர்தல் நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. இப்ப அவங்களே என்ன சொன்னாங்க, அது நாங்களும் வழக்கு போட்டிருக்கோம். எங்களுடைய வழக்கு போட்டது மட்டுமல்ல, எங்களுடைய கருத்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. தேசிய செயலாளர் மனு கொடுத்தாரு. ஆமா, மனு கொடுத்திருக்கிறோம், வழக்கும் போடுறோம். அப்ப என்ன வருது, அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கூட்டினாரு, தேர்தல் அதிகாரி கூட்டி என்ன வந்தது, ஒட்டுமொத்த கருத்து தேர்தல் நடத்துவதற்கான உகந்த சூழல் இல்லை, இன்னும் நிவாரண பணிகள் முடியவில்லை, புயல் பாதிப்பில் இருந்து இந்த மாவட்டம் அகலவில்லை. எனவே இப்ப தவறா இல்லையா? கள பிரச்சனை இருக்கிறது, களத்தில் நடக்கிறது, அங்க இருக்கிற குடிசையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. வாழ்றதுக்கு வழியில எல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களையும் இதுலையும் 20 நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்று வரை மின்சாரம் போகாத கிராமங்கள் இருக்கிறது. வேணா பேர் சொல்றேன், இன்று வரை குடிநீர் போகாத கிராமங்கள் இருக்கிறது. மொதல் 31 மாதம் வரலையும் இங்க இருந்து லாரி கொடுத்தீங்க, லாரி எல்லாம் அழைச்சு விட்டீங்க. இன்றும் குடிநீர் பிரச்சனை இருக்குங்க. அவங்களுக்கு குடிநீர் சம்பந்தமான பல கோரிக்கைகள் வருகிறது. பல கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆள் இல்லையே, அந்த கோரிக்கையை நீங்க பார்க்கணுமே. நீங்க சொன்னீங்கல்ல நீதிமன்றம் கூட்டம் இத வந்து நடக்கலன்னு, அது தவறு. கவர்னன்ஸ் என்பது இந்த மாதிரி மாவட்டங்களை இப்ப நீங்க ஒண்ணு சொல்றேன், எல்லா மின்சார கம்பங்களும் சாஞ்சிடுச்சு. அப்ப வெளி மாநிலத்திலிருந்து பக்க மாவட்டத்திலிருந்து ஒரு 12,000 பேரை கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வேலை நடக்குது. உண்மையில் அதை செய்ய வேணும். அதை போல நிர்வாகம் சம்பித்திருக்கிறது என்று சொன்னால் பாதிக்காத பல மாவட்டங்கள் இருந்து எல்லாரையும் கொண்டு வரணும். தன்னார்வ தொண்டர்களுக்கான வாய்ப்பையும் அவங்க எங்க போகணுங்கிற வழிகாட்டலையும் கொடுக்கணும். எதுவுமே ஒருங்கிணைக்காமல் ஒரு மாவட்டம் இருக்கிறது, எதுவுமே ஒருங்கிணைக்க தவறுகிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணுவாங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதிருக்கலாமே முன்கூட்டியே, இந்த மாதிரி தேர்தல் நடத்தாதீங்கன்ட்டு. எப்ப திடீர்னு நீங்க அறிவிக்கிறீங்க? ஆகஸ்ட்ல திடீர் என்று அறிவிக்கப்படுகிறது. திடீர் என்று தப்பு அவர் சொன்னது. பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? 6 மாத காலம் முடியுதுன்னு தெரியாதா? அப்படிங்கிற காரணம்னா அவங்க முதல்லயே தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க, சேயிங் இந்த மாதிரி கஜா புயல் நிவாரண பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, தேர்தல் நடத்துவதற்கான சிச்சுவேஷன் சரியில்லை. அரசாங்கம் அரசாங்கம் சொன்ன நம்முடைய வானியல் அறிக்கையின் அடிப்படையில் ரெட் அலர்ட் அளிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. சரியானது. ரெட் அலர்ட் அரசாங்கம் விலக்கிடுச்சு, தேர்தல் நடத்தல. புயலே அடிச்சு ஓஞ்சி அங்க இருக்கிற எல்லாரும் பாதிப்பு இருக்கிறாங்க, ஒரு மரம் கூட இல்ல, விவசாயம் முற்றாக துடை தெரியப்பட்டது. அடிச்ச பிறகு எப்படி இதுதான் ரொம்ப அபந்தமாக இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திமுக தொடர்ந்த வழக்குகள் அனுதாபம் தேட முயற்சிக்கிறது அதிமுக. பேச தொடர்ந்து விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக இது தொடர்பாக ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தியிருந்தோம். அதில் அடுத்தடுத்து வழக்குகள் போட்டு ஆட்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் மு.க. ஸ்டாலின் என்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதற்கு 9% நேயர்களும், உள்நோக்கம் கற்பித்தல் என்பதற்கு 12% நேயர்களும், மிகச் சரியானது என்பதற்கு 21% நேயர்களும், அனுதாபம் தேடும் உத்தி என்பதற்கு 58% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதிலிருந்தே நம்முடைய அடுத்த சுற்று ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இதற்கு அதிகப்படியா அனுதாபம் தேடும் உத்தி அப்படிங்கிற இதுக்கு 58% நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். திரு கலை, உங்களுடைய ட்விட்டர் போலோட நான் ஒத்து போல. இந்த ட்விட்டர் போல்ஸே ஒருதலை பட்சமா வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நான் பார்க்கிறேன், ஒருதலை பட்சமாகத்தான் வருது. சரி, அது ஏதோ இன்ஜினியரிங் நடக்குது,
இல்ல சாதகம் வந்தா எல்லாரும் இது கரெக்ட், பாதகம் வந்தா எப்பயுமே ஒருதலை பட்சமாகத்தான் வருகிறது. அதனால ஐ ஆம் வெரி டவுட்ஃபுல் ஆஃப் திஸ். அதனால நான் அதை பத்தி திமுக தொடர இந்த வழக்குகளை சுட்டிக்காட்டுறதன் மூலமா அதிமுக அனுதாபம் தேடுறது இல்லையா? அந்த பார்வை எப்படி பாக்க? அனுதாபம் தேட முயற்சிப்பாங்க, அது மட்டும்தான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கு? அவர் வந்து அந்த காரணம் பெரும்பாலும் இருக்கு, நிறைய காரணங்கள் இந்த வழக்குல அவர் வந்து இது வந்து திமுக போட்ட வழக்குன்னு கூட சொல்லல. அவர் இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்க கண்டுபிடிப்போம் சொல்லியிருக்கிறார். தூண்டப்பட்ட வழக்கு இல்ல, நான் அந்த ஒரு வழக்கு நான் தொடர்ந்து அடுக்கடுக்கா தொடரப்பட்ட வழக்குகள் தான் இன்றைய தலைவர். சிபிஐ விசாரணை, அவருடைய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொல்லி டிஎம்கே லாயர்ஸ் தான் கேட்டாங்க. ஹைகோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டது. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, சிபிஐ விசாரிக்கிற அளவுக்கு அதுல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? ஹைகோர்ட் சொன்னது சரியா, சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரியா? ஸ்டே தான் கொடுத்திருக்காங்க, விசாரிக்க முகாந்திரம் இல்லன்னு சொல்லல. ஆமா, சும்மா சிம்பிள் ஸ்டே தான் எடுத்தோன்னு நீங்களா தப்பா சொல்லி மாட்டிக்காதீங்க. அதாங்க இல்ல, நீதிமன்றத்துல சொல்லாத சொல்லி சொன்னது அது என்ன, சிபிஐ விசாரிக்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லைங்க. அதனால நாங்க எடுத்த உடனே தடை கேட்டாங்க, தடை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் சொல்லல. தடை வந்து என்ன காரணம் பொறுப்படுத்துறீங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லாத சொன்னதை பொறுப்படுத்துறீங்களா? நீங்க இல்லன்னு சொல்லி பொறுப்பு இல்ல, நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி சொல்லல, நான் எடுத்துக்கிறீங்களா? அந்த வழக்குல சொன்னது சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. சரி, திரு லெனின், இந்த ட்விட்டர் போல் உங்களுடைய கருத்து? ட்விட்டர் போல்ல இயல்பாக வந்திருக்கிற அந்த அனுதாபம் தேடும் அரசாங்கம் அனுதாபம் தேடுகிற அந்த யுக்தி இன்னொன்னு நீங்க இதுல சரியா வைக்க வேண்டிய ஒண்ணு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ட்விட்டர் போல்ல இதுவே வந்து பலதை குழப்பம் ஏற்படுத்துகிற கேள்விகளாக இருக்கு. படிப்படியாக வைக்கிறது ஆக்சுவலாக இந்த மாதிரியான பொதுநல வழக்குகள் அல்லது அரசின் மீது வருகிற குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லா அரங்கத்திலும் எழுந்து வருகிறது. குற்றச்சாட்டுக்கு அப்பால் யாருமே இல்லை என்கிற நிலை தான் அரசாங்கம் உட்பட அதனுடைய செயல்பாடு எல்லாமே வருகிறது. அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வருகிற போது அதிலிருந்து ஒதுங்கி கொண்டு தப்பிப்பதற்கு எதிர்கட்சியின் மீது குற்றச்சாட்டு வைப்பது அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற இன்னொரு கட்சி, இவங்க மட்டும் இல்ல, யார் ஆட்சியில் இருந்தாலும் குற்றம். அதான் சொல்றேன், யார் இருந்தாலும் நான் அதான் சொல்றேன். இப்ப நான் சொல்வது என்பது எல்லாருக்கும் பொருத்தமானது. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள நாம் அரசாங்கம் என்பதற்காக எடுத்துவிட்ட எல்லாம் சரி என்று நீங்கள் அடம்பிடிப்பீர்கள் என்றால் நீதிமன்றத்தில் அதை எடுத்து வீழ்த்தப்படுகிறது, அது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எத்தனையோ வழக்குகள் நம்ம சொல்ல முடியும். சில வழக்குகளில் வந்து அரசாங்கம் செய்து சரின்னு கூட வருகிறது. வழக்கிடுவது என்பது தவறு. வழக்கிடுவதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது, அரசு அல்லது அதற்கு ஒரு அரசியல் சாயம் பூசுவது என்பது நல்லதல்ல. ஏன்னா ஜனநாயகம் அனுமதித்த, நம்முடைய சட்ட முறைமையை அனுமதித்த எல்லாவற்றையும் எல்லோரும் பயன்படுத்துகிற உரிமை அடிப்படையில் நமக்கு இருக்கு. அந்த உரிமையை எதன் காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காகவே நம்முடைய ஜனநாயக முறைமையில் எல்லா துறைகளும் இருக்கிறது. தகவல் பெறுகிற உரிமை சட்டம் வந்த பிறகு ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி போட்டாலே போதும், அந்த தகவலை தந்தாக வேண்டும். இன்று வரை பல தகவல்கள் வரலன்னா அதை மேல்முறையீடுக்கு போவதற்கு, அதை வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, போறோம். அப்ப இந்த உரிமைகள் வழங்கியிருக்கிற, நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமைகள், அதை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதோ இல்ல. நான் திரு லெனின் சொல்றதை எடுத்துக்கிறேன். ஆனா நீதிமன்றத்தை தொடர்ந்து நாடுவதாலேயே அங்க நீதிமன்றத்தின் மூலமாக தான் இங்க நடக்கக்கூடிய இந்த ஆட்சிகள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்முடைய அரசியல் சாசன அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய மூத்த வழக்குன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள அதிகம் போல இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லைங்க, குவாசி ஃபெடரல் சிஸ்டம் தான், குவாசி செப்பரேஷன் தான் பவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டரே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸராகவும் அவர் இருக்கிறார். அப்போ அது ஒன்றுக்குள்ள ஒன்று தான் இன்கார்பரேட் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கிற போது நீங்கள் நீதிமன்றத்தை மக்கள் நாடுவது இயல்பானது. அரசு ஒரு தவறு இழைக்குமே, ஆனால் அதற்காக தான் அந்த நீதிமன்றமே உருவாக்கப்பட்டது. அப்ப நீதிமன்றத்தினுடைய கடமை, நீதிமன்றத்தை எஃபெக்டிவா நான் சொல்றேன், 2 கோடி வழக்குகள் தேக்கத்தில் இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? நீதித்துறை மட்டுமா? நீதித்துறையை நீங்க என்ன விரிவாக்கணும், இன்னும் நவீனப்படுத்தணும். இன்னைக்கும் வேகன்சி இருக்கிற இடத்தை நான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா அந்த வாய்தா வாங்குகிற வழக்கை தொடர்ந்து எல்லா வழக்குகளும் நீதிமன்றத்தை நாடுவதனாலதான் தேக்கத்திற்கு ஒரு கருத்தும் இருக்கு. அப்ப நீதிமன்றங்களுக்கு வேகன்சியை ஃபில் அப் பண்றது, அதற்கான அடிப்படையில் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த விஷயங்களை தேங்கி போறதுக்கு காரணம் ஃப்ரீவோலஸ் கேசஸ் எல்லாம் அங்க போறது இல்ல. அது மட்டுமே அல்ல, அது இல்ல, அது வந்து நண்பர் சொல்றாரு. என்னுடைய குற்றச்சாட்டு, இது மாதிரியான வழக்குகள் நிறைய வர வர விழிப்பு பெற்ற சமூகம் நண்பர் சொன்னபடி, அப்ப நீதிமன்றங்களை நீங்க என்ன நடவடிக்கை? thin line, இந்த separation of powers வந்து கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு there is a thin layer only, but அதுக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வுகள்
ஏராளமான தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க திருப்பி திருப்பி அந்த மாதிரி வழக்கு வந்ததுனால தான் இந்த தீர்ப்பு வந்தது. இந்த மாதிரி ஓவர் ரீச் வந்ததுனால தான் இன்னைக்கு அது ரூல்ல நீங்க ரெகுலேட் பண்றீங்க. இல்லங்க ஜுடிஷியரி எல்லாவற்றிற்கும் ஒரு ஜுடிஷியரி ஓவர் ரீச் தேவையில்லாமல் இருக்கிறது. ஆம்பிகுவஸாவே ரூல் வச்சிருக்கிற இதெல்லாம் உண்டு. அரசினுடைய பாலிசி முடிவுகள்ல ஜுடிஷியரி எந்த அளவுக்கு தலையிடலாம் எந்த அளவுக்கு இல்லங்க. அரசியல் சாசனம் தான் பைண்டிங். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் அரசுக்கு தனியா கொள்கை நிலை இல்லைங்க. நான் சொல்றேன் அரசுக்கு தனியா கொள்கை நிலை இல்லை. நம்முடைய முகப்பு உரையில சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் சாசனம் சொல்லப்பட்டிருக்கல அதுக்கு உடன்பட்ட ஒன்றாக இருக்கும். எப்படி தொடரக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் அமர்வு தெளிவா சொல்லி இருக்குது. நீங்க அரசின் கொள்கை முடிவுகளை நீங்க எந்த அளவுக்கு தலையிடலாம். நீங்க கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன் இருந்தாலும் தலையிடலாம். எல்லாத்துக்கும் நீ தலையிட பொங்கல் பரிசு கொடுக்கிறது அதுக்கு தராத கட்டுமானத்துக்கு செலவு செய்யணும் சொல்ற. அப்ப நீ ஆட்சி அம்பானிக்கோ அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்கறத பத்தி இந்த அரசாங்கம் செய்யாது. 64 பிரிவுகள் கவலைப்படாது. என்ன செய்யுது அதே நேரத்தில் உடனடியா நீதிமன்றங்கள் செவ்வனே செயல்படுவதற்கு தடை விதிக்கிற அரசு அடிப்படை வசதிகளை கொடுக்குது. ஆனா அங்க நீ தடையை பேசுறது மாநில அரசு கோரிக்கை வைக்கும் போது அது எங்க இஷ்டம் அது லிஸ்ட் அவுட் ஆகி தான் வருங்குது. சரி திரு கலை வந்து ஒரு வரைமுறை இருக்கிறது. இந்த வழக்குகளால் மக்கள் விழிப்படைய செய்கிறார்கள். திரு லெனினுடைய பார்வை, திரு சுமந்த் உங்களுடைய. இல்ல நிச்சயமா the truth is somewhere in between வாங்க நடுவுல. அதாவது எல்லா நீதிமன்றத்துக்கு போற எல்லா கேஸும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. பல பொதுநல வழக்குகள் போறது பெரிய மாற்றங்களும் வருது. ஆனால் நிச்சயமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து நீதிமன்றமே சில கேசஸை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது கொள்கை ரீதியாக அரசு எடுக்கும் முடிவு, அந்த மாதிரி முடிவு இருக்கும்போது அது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக அது இல்லை என்றால் அரசினுடைய டிஸ்கிரிஷன், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் தனி, ஜுடிஷியரி தனி. எக்ஸிகியூட்டிவ்க்கு சில பவர்ஸ் இருக்கு. இப்போ அந்த பவர்ஸை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஜுடிஷியரி வந்து அதில் தலையிடலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதில் தான் வந்து நம்ம பல கேசஸ் இருக்குது. இப்போ எப்பப்போ பட்டாசு வெடிக்கணும், என்ன டைமு, 6 மணிலேருந்து 8 மணியா, 8 மணிலேருந்து 10 மணியா, தீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸ். அதாவது ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவுகள். இதில் வந்து நான் வந்து என்வாயரன்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலே வந்து எக்ஸிக்யூட்டிவ் எடுக்க வேண்டியது. எப்படி பெஸ்ட் என்வாயரன்மெண்ட்டை சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. சோ இதுல வந்து ஒரு அரசியல் சாசன 8லிருந்து 10 வெடிக்கிறதுனால கான்ஸ்டிடியூஷன் வயலேட் ஆகுதா, 6லிருந்து 8 வெடிக்கிறதுனால கான்ஸ்டிடியூஷன் வயலேட் ஆகுதா புரியல. ஆனா இந்த கேசஸ் எல்லாம் வந்து தீர்ப்பு வந்துட்டு இருக்கு, என்டர்டெயின் ஆகுது. இப்போ பொங்கல் பரிசு another எக்ஸாம்பிள். அது பொதுவாக நிச்சயமா நமக்கு ஆஸ் அ சிட்டிசன் நமக்கு ஒரு கருத்து இருக்கலாம், சேயிங் தட் எதுக்குங்க எல்லாருக்கும் வசதி படைச்சவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் இட்ஸ் a policy decision of the government. So is there a violation of the law? Is there a violation of the constitution? இந்த ரெண்டினுடைய அடிப்படையில் போனாங்கன்னா நிச்சயமா வந்து பல வழக்குகள் வந்து என்ட்ரி ஸ்டேஜ்லேயே கழிச்சு தள்ளுபடி ஆயிடும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி மட்டும், இது மூடி மறைக்கும் செயல் அப்படின்னு போட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஒரு அனுதாபம் தேடுனது இல்லை உள்நோக்கம் கொண்டு அது 70% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எனக்கு எதுலையுமே நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்றவங்களும் அது பரவாயில்ல, ஏன்னா அவங்கள அப்படிதான் இருப்பாங்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஆனா இந்த விஷயத்துல இல்லை வாதமாக தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். நான் அதுக்காக வந்து நம்ப மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் மக்கள் கருத்தை. ஒன்று. இரண்டாவதாக 2017 இந்த நடக்கிற ஏப்ரல்லேருந்து ஊடகங்கள் இதை பற்றி எதுவும் விவாதிச்ச மாதிரி தெரியலையே. இப்போ இது வந்த பிறகு தானே இதெல்லாம் விவாதிக்கிறாங்க. ஆக இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஊடகங்களுக்கு வந்து திமுக பற்றி சொல்றது சில எல்லா ஊடகங்களும் நான் சொல்லலை, பெரும்பாலான ஊடகங்களில் பிரியாணி கடையில் சண்டை போட்டார்னா அது பற்றி ஒரு விவாதம் நடத்துவாங்க. ஆனால் ஒரு பெரிய முதலமைச்சர் அங்கே சிசிடிவி காணும் 5 பேர் தொடர்ந்து செத்துருக்காங்கன்னா இதை பற்றியே வாய்மொழி மௌனியாக இன்றைய தினம் இது செய்தியாக வந்தவுடன் இங்கே வந்து இது வாதிக்க முற்பட்டதுக்கு நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் யாருக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் அவங்க தாராளமாக வரலாம். ரெண்டாவது, ஓவர் ரீச்சலை பற்றி பேசுகிறாங்க. இந்த இனம் நீதிமன்றம் MC மேத்தா யார், அவருக்கு சுற்றுச்சூழல் என்னங்க இருக்கு? அவர் போட்ட வழக்குகள் தானே கங்கையை சுத்தப்படுத்தணும், யமுனையை சுத்தப்படுத்தணும், இந்த இதெல்லாமே இது பண்ணாங்க. அவர் யாரோன்னு போயிருந்தா போயிருக்கோம், தானாக செஞ்சிருக்க வேண்டியது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். செய்யாதத அரசியல் கட்சிகளும் செய்யலாம்,
பொதுமக்கள் செய்யலாம், அதைத்தான் திமுக செய்யுது. அது தவறுனா அந்த தவறை தொடர்ந்து செய்யும். சரி, திரு ஞானதேசிகன், உங்களுடைய இறுதி கருத்து. இது அனுதாபம் தேடும் உத்தி அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுடைய இறுதி கருத்து. இது வந்து அரசியல் விவாதமாக இருந்தால் நான் வேகமாக கருத்துக்களை சொல்லியிருப்பேன். ஏனென்றால் பல கருத்துக்களை வேகமாக நான் வாதாடி இருப்பேன். ஆனால் இது வந்து நீதித்துறை இல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய தலைப்பு வந்து வேற. இது வந்து நீதித்துறைக்கு போவது வந்து முட்டுக்கட்டையா என்கிற வாதம் என்பது நீதித்துறை எப்படியெல்லாம் வந்து தன்னகத்தே சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு இல்ல அரசுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்பதுதான் தலைப்பு, நீதித்துறைக்கு அல்ல. இல்ல நீதித்துறைக்கு தன்னகத்தே சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு இப்பொழுது உதாரணத்துக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. நண்பர் கண்ணதாசனுக்கு தெரியும். எல்லா அதிகாரிகளையும் தினம் வந்து நீதிமன்றத்துக்கு கண்டெம்ட்டுக்கு வர சொன்னா அவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய நிர்வாகம் பாதிக்கப்படுகிறது என்பது உண்மை. நான் அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லுகிறேன். இந்த அதிகாரிகளும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிப்பதில்லை. இப்பொழுது பொன்மாணிக்கவேல் அவர்கள் சிலை திருட்டு வழக்கில் சிறப்பாக செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் செயல்படுவதை விட்டுவிட வேண்டும். ஆனால் அவரை செயல்படாமல் விடுகிற போதுதான் நீதிமன்றத்திற்கு கோபம் வருகிறது, அவர்கள் தலையிடுகிறார்கள். ஆகவே சில விஷயங்களிலே அரசாங்கம் வந்து சண்டித்தனம் செய்கிறது, சில விஷயங்களில் அதிகாரிகள் சண்டித்தனம் செய்கிறார்கள், சில விஷயங்களிலே நீதித்துறை தனக்குத்தானே சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு இதில் தலையிடலாம், இதில் தலையிட வேண்டாம், இதை விரைவாக முடிக்க வேண்டும், இதை வந்து பொத்தி போடலாம் என்கிற சில சுய கட்டுப்பாடுகளை விதிக்காவிட்டால் இது போல விவாதங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வரும். நண்பர் கண்ணதாசன் ராஜா போன்ற பல செய்திகளை சொன்னார். நான் இன்றைக்கு அரசியல் விவாதத்திற்காக நான் வரவில்லை. ஆகவே அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு என்னுடைய கருத்து, ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நீதித்துறை தான் கடைசி புகலிடம் மனிதனுக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் லெனின் சொல்வதைப் போலையோ கண்ணதாசன் சொல்வதைப் போலையோ இன்றைக்கு பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு இருந்தாலும் கூட நீதித்துறை சில கட்டுப்பாடுகளை தன்னகத்தே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 45 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உயர்நீதிமன்றத்தில் இருப்பவன் என்ற முறையில் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். கட்சியின் சார்பாக அல்ல, கட்சியை எதிர்த்து அல்ல, நான் ஒரு பொதுவான கருத்தை நான் வந்து இங்கே விவாதிக்க விரும்புகிறேன். சபரிமலைக்கு போகிற இந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு போகவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டெமோக்ராட்டிக் உமன் சேர்ந்து அவர்கள் தான் போனார்கள். ஆகவே இன்றைக்கு வந்து அதுக்கு ஒரு 20 பக்கம் 50 பக்கம் ஜட்மெண்ட் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான். எந்த இந்து பெண்ணும் சபரிமலைக்கு போகவில்லை. வேலி தாண்டிய வெள்ளாடுகளுக்காக இன்றைக்கு அடல்ட்ரியை வந்து நீதிமன்றம் நீக்கியது. இவையெல்லாம் வந்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டிய பொருள். நீதிமன்றம் சொன்னதனால சொந்த கருத்து. ஆனா உங்களுக்கு பாமகன்னு போட்டு தான் நீங்க பேசுறீங்க, அதுக்காக தான் கேக்குறேன். உங்களுக்கு சொந்த கருத்தை சொல்லுகிறேன் சார். எல்லா கருத்தும் என் சொந்த கருத்து தான். தமாக சார்பாக நான் வரவில்லை. என்னை அழைத்தார்கள், நான் வந்தேன், அவ்வளவுதான். தவறு இருந்தால் அந்த ஊடகத்தை கேளுங்கள், வழக்கறிஞர் போட சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு நானா பொறுப்பு? அது போட சொல்லுங்க. அந்த மாதிரி நான் கட்சி சார்பாக வரவில்லை. கட்சி சார்பாக நான் வரவில்லை கண்ணதாசன். கட்சி சார்பாக நான் வரவில்லை. கட்சி சார்பாக அனுப்பப்படவும் இல்லை. நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.